திருப்பதினாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது மொட்டையும் லட்டும் தான். நட்டுல வச்சேன்னு நினைச்சியா தாஸ், லட்டுல வச்சேன்னு சொல்ற மாதிரி அப்படியாப்பட்ட லட்டுலயே கலப்படம் பண்ணிருக்காங்களாம். யாரு கலப்படம் பண்ணாங்க, வாட் மேட்டர், லட்டோட சுவாரஸ்யம்னு நிறைய தகவல்களை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஆந்திராவில் இருக்கிற ரெண்டு கட்சி தலைவர்களான முதல்வர் சந்திரபாபு நாயுடு, முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி, இவங்க ரெண்டு பேரும் தெலுங்கு படத்துல வர ஹீரோ வில்லன் மாதிரி மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இதுல யார் ஒருத்தவங்க பதவியில இருக்காங்களோ அவங்க தான் ஹீரோ, எதிர்கட்சி தலைவர் தான் வில்லன். ஹீரோ எப்பவும் வில்லன் செஞ்ச கெட்ட விஷயங்களை பத்தி அதிகமா பேசி தன்னை நல்லவனா காட்டிக்குவாரு. ஆட்சி மாறும் போதெல்லாம் வில்லன் ஹீரோவாகிறதும், ஹீரோவா இருந்தவரை வில்லனாக்கி பழி வாங்குறதும் அங்க சர்வசாதாரணமா நடந்துகிட்டு வருது. இப்படித்தான் அங்க சந்திரபாபு நாயுடு செஞ்ச ஊழல் குறைகளை எல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிச்சாரு ஜெகன்மோகன் ரெட்டி. ஆரம்பத்துல இவர் மேல ஆந்திர மக்கள் நல்ல மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தாலும் அவரோட 5 வருஷம் ஆட்சியில ஜெகன் சம்பாதிச்சது என்னவோ கெட்ட பேரு தான். அதுக்கு காரணம் அவரு மக்களுக்கு நல்லது செய்யாததுனால கிடைக்கல, மாறா அவர் சந்திரபாபு நாயுடுவை படுத்தின பாடுக்காக கிடைச்சது. இப்போ சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சு சிஎம் ஆனதும் முதல் நாள்ல இருந்து ஜெகனை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஜெகன்மோகன் விட்ட எல்லா ஓட்டையும் தேடி தேடி எடுத்துட்டு வந்து மக்கள் கிட்ட சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அதுல ஒண்ணுதான் இப்ப உருவாகி இருக்கிற லட்டு பிரச்சனை. இது பத்தி சந்திரபாபு நாயுடு ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு. அதுல ஜெகன் திருப்பதி லட்டை கூட விட்டு வைக்கல. இந்த செய்தியை கேட்டபோது எனக்கு ஆச்சரியம், அதிர்ச்சி தாங்க முடியல. வெங்கடேஸ்வர சுவாமியோட புனிதத்தை சிதைச்சிருக்காங்க. அவங்க ஆட்சியில திருப்பதி எவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். நாங்க எவ்வளவோ முறை இதை பத்தி சொல்லி இருக்கோம். ஆனா கடந்த அரசு கொஞ்சமும் கண்டுக்கல. அங்க பக்தர்களுக்கு கொடுக்கிற உணவு தரமானதா கொடுக்கப்படல, சுத்தம் காணாம போச்சு. இன்னும் குறிப்பா பெருமாளுக்கு பிரத்யேகமா தயாரிக்கிற லட்டுல கலப்படம் பண்ணி நெய்க்கு பதிலா விலங்கு கொழுப்பையும் அதிகம் பயன்படுத்தி இருக்காங்க. நாம தான் லட்டை புனிதமா பார்க்கிறோம், பிரசாதம்னு மதிக்கிறோம். ஆனா அவங்க ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்காங்க. அல்டிமேட்டா திருப்பதி நம்ம மாநிலத்தில் இருக்கிறது நமக்கு எவ்வளவு பெருமை. உலகத்திலே இருக்கிற எவ்வளவு மக்கள் இங்க தரிசனத்துக்கு வந்து போறாங்க. இப்படியான புகழ் வாய்ந்த பெருமாள் மற்றும் திருப்பதியை காப்பாற்றுற கடமை நம்ம கிட்ட இருக்கு. கண்டிப்பா இனி திருப்பதியில இப்படி ஒரு செயல் நாங்க நடக்க விட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன தகவல் உலகம் முழுக்க இருக்கிற திருப்பதி பக்தர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. ஆனா ஜெகன் தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த குற்றச்சாட்டுக்கும் எதிரான கருத்துக்கள் வரல. சீக்கிரமே உண்மை வெளிச்சத்துக்கு வரும், அங்க ஆய்வு நடத்தப்படும்னு சொல்லப்படுது. இப்பதான் திருப்பதி லட்டு பத்தி இவ்வளவு பிரச்சனை சொல்லப்படுது. ஆனா திருப்பதி லட்டு எவ்வளவு ஆச்சரியமானது தெரியுமா? சுமார் 310 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 1715 வருஷத்துல இருந்து திருப்பதியில பிரசாதமா லட்டு விநியோகிக்கிற வழக்கம் நடைமுறையில இருக்கு. இந்த பெருமையை தெரிஞ்சு 2017 வருஷம் லட்டு போட்டோவோட அஞ்சல் தலை வெளியிட்டுச்சு இந்திய அஞ்சல் துறை. இது மட்டும் இல்லாம பிரசாதத்துக்கு GI வாங்கின முதல் கோயில் திருப்பதி தான். திருப்பதியில ஒரு குறிப்பிட்ட குழு மட்டுமே இந்த லட்டுகளை தயார் செஞ்சு கொடுப்பாங்க. இதுக்கு பயன்படுத்துற பொருட்கள் உலகின் பல மூலைகள்ல இருந்தும் தேர்ந்தெடுத்து நல்ல பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி வந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு சராசரியா 2.8 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்படுது. லட்டு செய்யறதுக்காக மட்டும் திருப்பதியில 620 சமையல்காரங்க இருக்காங்க. இந்த லட்டுலயே 3 வெரைட்டி லட்டுகள் தயாரிக்கப்படுது. ஒன்னு பொதுவா எல்லாருக்கும் கொடுக்கிற புரோக்தம் லட்டு, இன்னொன்னு ஆஸ்தானம் லட்டு. இது 3/4 கிலோ எடையில ரொம்ப பெருசா விசேஷ நாட்கள்ல மட்டும் செய்வாங்க. அந்த லட்டுல அதிக பாதாம், முந்திரி, குங்குமப்பூ எல்லாம் போட்டு செய்வாங்களாம். ஒன்லி VVIPகளுக்கு மட்டும்தான் இந்த லட்டு போகுமா. கடைசியா கல்யாணோத்சவம் லட்டு, இதுவும் சில முக்கிய சேவைகள்ல கலந்துக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுற ஸ்பெஷல் லட்டு. அளவுல பெருசா இருக்கும். இருக்கிறதுலயே இந்த லட்டு தான் கம்மியான எண்ணிக்கையில தயார் செய்யறாங்களாம். ஆனா இதுக்கு கிராக்கியும் அதிகமா. இப்படி திருப்பதி லட்டு பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச சுவாரஸ்ய தகவலை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.